வீடியோ யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம புதுசா வண்டி வாங்குற நண்பர்களுக்கு. நீங்க வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம், 2 டைம், இல்ல 3 டைம் எல்லாம் யோசிச்சு வண்டி எடுங்க. நம்மனால முடியும், டியூ கட்ட முடியும்னா வண்டி எடுங்க. நம்மளுக்கு கடன் இருக்குது, யாரோ சொல்றாங்க, எந்தெந்த கம்பெனிக்காரங்களோ சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி வண்டி எடு தம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நிறைய வாடகை கொடுக்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் கம்பெனியில் ஒருத்தர் வண்டி ஓட்டுறாரு, நான் 28,000 கொடுத்துட்டு இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை நம்பி போய் வண்டி எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சொன்னவங்களாம் எங்க போவாங்கன்னு தெரியாது, போயிடுவாங்க. ஆனா நம்ம மட்டும்தான் வண்டி எடுத்துட்டு நின்ன இடத்துலயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது. அதனால யாரையும் நம்பி யாரும் வண்டி எடுக்க வேண்டாம். உங்களால முடியும், எந்த கடனும் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா வண்டி எடுக்கலாம். ஏன்னா கடன் இல்லாத வண்டி எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாங்க. அதனால கடன் இல்லாம வண்டி எடுங்க. நம்ம கையில காசு